பேசிடுறேன். தமிழ்நாட்டுக்காரர இது பெரிய லெவல்ல பண்ணும்போது எப்படி இருக்கும்? புரோட்டோடைப் நல்லா இருக்குது. இது ம். பெரிய லெவல்ல பண்ணும்போது எப்படி இருக்கும்? அப்படின்னு கேட்டாரு. பண்ணலாம். ஆ பெரிய லெவல்ல பண்ணா கண்டிப்பா. வீட்டுக்கே மின்சாரம் குடுக்கலாம். பெரிய லெவல்ல பண்ணா வீட்டுக்கு அது தனி ப்ராஜெக்ட். அது வந்து எப்படி பண்ணலாங்கிறது டிசைன் பண்ணியாச்சு. அதுதான் சொன்னா. இது பண்ணியிருக்காங்க. இந்த இந்த கிராஃபைட் இந்த இந்த கடல் மண்ணெல்லாம் உள்ள வச்சு பெரிய லெவல்ல நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ம். அப்படின்னு சொன்னேன். ம். ம். உங்கள்ட்ட பேசுவாரு. ஆமா. ரைட். ரொம்ப மகிழ்ச்சி. ஆண்டி நீங்க 3 மணிக்கு போட்டிருந்தீங்க. நான் இன்னைக்கு காட்டுக்கு போயிட்டேன். இன்னைக்கு தண்ணி கட்டுறதுக்கு போயிட்டேன் இன்னைக்கு. இப்பதான் வந்தேன். காலையில 6 மணிக்கு போயிட்டு இப்பதான் வந்தேன். தண்ணி எல்லாம் கட்டிட்டு இன்னைக்கு கடுமையான வேலை. இன்னைக்கு ம். ஒரே ஆள் 2 உணவு வருஷத்துக்கு எதுவும் சாப்பிடலீங்களா? 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் மம்டி உணவு எடுக்கிறேன். எதுவும் சாப்பிடலீங்களா? உணவு எதுவும் சாப்பிடல நீங்க? எதுவுமே சாப்பிடல. சாயங்காலம் மட்டும் வாந்தி வந்தது. பச்சையா வாந்தி வந்தது. அதிகமா உழைக்கும்போது. ஆமா. கடுமையான எப்படிதான் அந்த பச்சைங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் பித்த வாந்தின்னு சொல்றோம் இல்லையா? அது பித்தப்பையில இருந்து வரும் விஷம். அப்படியே வாந்தி சாயங்காலம் ஒரு 6 மணி அப்படியே மயக்கம் எனக்கு வந்துருச்சு. சித்த நேரம் படுத்துட்டேன். அப்படியே அப்ப எனக்கு தெரியுது வாந்தி வரப்போகுது, மயக்கம் வருதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. கரெக்டா ஒரு 3, 3:30க்கு அப்புறம் வாந்தி வரப்போகுது. எனக்கு கடும் வெயில் இன்னைக்கு. நேத்து மழை வேற பெஞ்சுதா, மழை பெஞ்சா அது ஈரப்பதம். அந்த அந்த குடியெல்லாம் மோட்டார் வச்சிருக்காங்க. அந்த சோதனை பண்றதுக்காக எல்லா இடத்துலயும் தண்ணி பிடிச்சி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு மோட்டார் போட்டு. அப்புறம் எல்லாம் வேலியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் அது சோதனைக்காக கடுமையான பிக்காசு இருக்கு. அதை போட்டு எடுத்து இன்னைக்கு வந்து 300 பனங்கொட்டையை வந்து இப்ப வீடியோ போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி போடுறப்ப என்ன எதுவுமே எடுத்துட்டு போகல. எப்பயுமே நான் என்ன பண்றேன்னா எலுமிச்சம்பழத்தை கொண்டு போகாம மறந்துட்டேன். நான் எலுமிச்சம்பழத்தை கொண்டு போயிருந்தேன்னா தப்பிச்சிருப்பேன். நான் அவசர குடிக்க போயிட்டேன். கரெக்டா 3 மணிக்கு என்னால கையை தூக்கவே முடியல. கையை இப்படி என்னால தூக்க முடியல. மாட்டிருச்சுடா அப்படின்னு பேசாம சைலண்டா போய் ரூமை திறந்து பூரா பயங்கரமான காத்து அடேங்கப்பா. காட்டு ஓரமாச்சா பயங்கர காத்து. அப்படியே பெரிய ஒரு பாறை மேல மரத்துல அப்படியே படுத்துட்டேன். அப்படி படுத்தோடனே அப்படியே பேசாம இருந்துட்டேன். அப்புறம் வந்து பக்கத்துல கோயில்ல இப்ப முனியப்பன் கோயிலுக்கு போனேன். இங்க எப்பவுமே வேல்ல குத்தி வச்சிருப்பாங்க. வேல்ல எப்பவுமே 5 அப்படியே 10 வேல்ல 20, 30, 40 எலுமிச்சை பழத்தை புடிங்கி வச்சிருப்பாங்க முட்டாளுங்க. நான் என்ன ஒரு 10 எலுமிச்சை புடிஞ்சிட்டு வந்து அறுத்து உள்ள எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இது வச்சிருப்பேன். நாட்டு சக்கரை 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்த நாட்டு சக்கரை 2 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருந்தா அப்படியே கருப்பா அப்படியே நிக்குது கல்லு மாதிரி. அதை கொஞ்சம் எடுத்து இந்த எலுமிச்சை மரத்தை புடிஞ்சு முனியப்பனுக்கு ஒரு வணக்கம் போட்டானே எங்க அப்பா முனியப்பா ரைட் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு அறுத்து அந்த அறுத்துட்டு வர்றதுக்குள்ள அப்படியே சும்மா அடிச்சது பாரு பச்சையா ப்ளூ மாதிரி வருது. எப்படி ப்ளூ கலர் ப்ளூ கலரா ஐயா இப்ப வருது. நம்ம ஏதாவது கடுமையா வேலை செய்யணும் ஏதாவது ஒண்ணு தேவைப்படுது அப்படிதானே ஐயா? ஆமா. நாம அப்ப ஏதாவது ஒரு வந்து வேலை அது பார்க்கணும். என்ன பண்ணோம்னா எலுமிச்சை பழத்தை ஆ, குடிச்சிட்டு பண்ணேன்னா பண்ணாது. ஆமா அதான் ஐயா அதுதான் பண்றதுனா கூட கொஞ்சம் ஆமா. நான் இன்னொரு வந்து ஆள் வெயில் வீட்டுல எந்த வேலை இன்னைக்கு வந்து நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்களாம் வந்து சொகுசு பேர் வழி நீங்கள என்னன்னே தெரியாது உங்களுக்கு. நான் பண்ற வேலையில சாதாரண மரண வேலையெல்லாம் செய்வேன். என்னது ஆமா ஐயா கஷ்டம் ஐயா உணவு இல்லாம செய்யணும்னா அது. உணவெல்லாம் செய்யறப்ப மரண வேலை கரெக்டா 5 மணிக்கு 5 மணிங்கிறப்ப ம், ஒரு மாதிரி என்னை பார்த்தாங்க. என்னங்க மூஞ்சியெல்லாம் மாறுதுன்னாங்க. ஒரு வேலை பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் நண்பரு இல்ல உள்ள ஒரு வேலை நடந்துட்டு ம், இருக்குன்னு சொன்னேன். என்ன வேலை நடக்குது? அப்புறம் அப்படியே வந்து ம், மோட்டார்ல ஓடிட்டு இருந்தா. அப்புறம் அந்த பக்கம் தண்ணி ஓடிட்டு இருந்தா. அங்க கிட்ட போய் தண்ணியை நினைச்சுக்கிட்டு 2 விரல உள்ள வச்சேன். கொஞ்சம் தண்ணி ஒரு 2 டம்ளர் உள்ள ஃபுல்லா 3 டம்ளர் குடிச்சிட்டு 300 ml உள்ள ம், தள்ளிட்டு விரல வச்ச உடனே அப்படியே உள்ள போய் கடைக்கிட்டு ம், அப்படியே நீல நிறத்துல வாந்தி வருது. நீல நிறத்துல ம், ம். பச்சை பச்சை மஞ்சள் நீலம் எல்லாம் கலந்த நிறம். வந்தது ஐயா உங்களுக்கு வாந்தி ஆஹ் வந்ததுங்களா? எடுத்தாச்சு வாந்தி எடுத்த உடனே உடனே எடுத்த ஆ, உடனே பயங்கர இதாயிருச்சு. சுறுசுறுப்பு ஆயிடுச்சு. உடனே அங்க அப்படியா? ஆமா ஆமா. அப்பவே ரிலீஸ். ம், அதே அந்த ம், வெயில்ல ம், போறப்ப அது என்ன அந்த பித்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா பித்தத்தை கல்லீரல் தான் பித்தம் இருக்கும். அதை வந்து வயிற்றுல தள்ளி ம், விட்டே இருக்குது. நான் என்ன பண்ணா அப்போ ம், இந்த எலுமிச்சம்பழத்தை இறக்கி விட்டுருக்கணும். எலுமிச்சம்பழத்தை ம். இறக்கி விட்டுருக்கணும். நான் அதனால சரி இது என்ன பண்றது அப்படி விட்டுட்டு நான் கரெக்டா 3 மணி ம், வர்றப்பவே அது 3 மணிக்கு மேல என்னால உடம்பே என்ன நிக்க உடம்புல ஒரு மாதிரி சோர்வாயிடுச்சு. அந்த விஷம் ஏறிடுது. ம், சோர்வுனா அந்த ம், விஷம் தான் நரம்ப பிடிச்சி அமுத்துது. நரம்ப பிடிச்சி ம். அமுகுது. இறப்பையில வரக்கூடிய அந்த இறப்பையில சுரக்கிற அந்த பித்தப்பையில இருந்து நேரம் இறப்பைக்கு வந்துருது. பித்தப்பையில இருந்து ம், சுரந்து கல்லீரல் கீழே பித்தப்பை இருக்கும். ம், அது வந்து நீல நிறம் பச்சை ம், மாதிரி. ஏற்கனவே நம்ம இவர் சொல்லியிருக்காரு கம்பம் திருமாரி எனக்கு பச்சை வாந்தி வந்தது. அதே எனக்கு இன்னைக்கு வந்தது. ஆமா. ம், அப்படியே விசித்திரமான கலர் ப்ளூ கலர்ல வந்தது. அதாவது அந்த நீர்த்து போன அந்த பித்தம் ம், பித்தவாந்தின்னு சொல்லுவாங்க.
நீர்த்து போன ம். பித்தம் அது. அது வந்து நிக்குது. அது வந்து நிக்கிறப்ப எனக்கு கை கால்லாம் நடுங்க, கை ஒரு மாதிரி சோர்வாயிடுச்சு. மம்டியே தூக்க முடியல. ஆ, அது ஆ. என்ன பண்ணுது வேற ஒண்ணும் இல்ல. சக்தியெல்லாம் இருக்குது. அந்த இறப்பையில வந்து உட்கார்ந்துட்டு எல்லா ம். நரம்பையும் டார்ச்சர் கொடுக்குது. வேலை செய்யாதீங்குது. என்னது? ம். வேலை செய்யாது. வேலை செய்யாத, விஷத்தை எடுன்னு சொல்லுது. நான் உடனே போய் மின்னியப்பன் கோயிலுக்கு போய், ம். எப்பவுமே மின்னியப்பன் கோயிலுக்கு போயிருவேன். ம். எங்க நான் ம். தோட்டத்து போறது நிறைய முனியப்பன் கோயில், ஒண்டு முனியப்ப, அந்த முனியப்ப, மீச முனியப்ப, என்னென்னமோ ம். பேர்லாம் இருக்கேன். எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா ம். புது எலுமிச்சை மரத்தை மாட்டி மாட்டி தொங்க விட்டே இருப்பானுங்க. நான் போய் அந்த எலுமிச்சை மரத்துல ம். கண்ணை மூட்டு போலாம். எந்த மினியப்பன் கோயில் போனாலும் எலுமிச்சங்காய் இருக்கு. நீ உலகத்துல இந்தியாவில் ம். இருக்கிற தமிழ்நாட்டுக்கு எந்த மினியப்பன் கோயில் போனாலும் அந்த கம்பத்துல குத்தி வச்சிருப்பானுங்க. ம். கம்பத்துல அந்த வேல்ல குத்தி வச்சிருப்பானுங்க. எங்க அது வீட்ல அப்படிதான் கிண்டல் பண்றாங்க ஐயா. வரவங்க எல்லாம் வந்து எங்க வீட்டுக்கு வரப்ப நீங்க எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துருங்க, பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்துருங்கன்றது. அதான் அதுதான் நல்லது. நம்மளுக்கு தேவைப்படும்னு. ஆமா, ம். அதுதான். அப்புறம் அந்த பேரிச்ச பழத்த அது கொண்டாந்து, அப்புறம் நாட்டு சர்க்கரை ம். கொஞ்சம் கலக்கி அது கலக்கறக்குள்ள ம். வாந்தி வந்துருச்சு. வாந்தி வாந்தி வந்த வந்துருச்சு. உடனே வாந்தி வந்த உடனே அங்க ம். களைப்பு எங்க போச்சுன்னே தெரியல. அந்த நரம்பு உடனே ரெடியூஸ் ம். ஆகும். ம். அடுத்த சரி, வினாடி சரி. என்ன மின்னல் வந்து அடிச்ச மாரி வந்துருது. மின்னல் வந்து அடிச்ச மாரி ஆ. ஐயா அப்ப நீங்க சுத்தமா தானே இருக்கீங்க. எப்படி வாந்தி வந்தது உங்களுக்கு? நல்லா கடுமையான வெயில் இல்லையா? சுத்தப்படுத்திருக்கீங்களா? கடுமையான வெயில் இல்லையா? ஓஹோ! ஆஹா! ஏங்க அதனால. சூரியன்ல வேலையே செய்யக்கூடாது. அப்படிங்களா? சரி, சரி. ஆ. சூரியன்ல வேலை செஞ்சு என்ன கடுமையான வெப்பம். நேத்து மழை ம். பெஞ்சிருக்குது. சூரியன் அடிக்குது. அந்த ஆவி ம். வருது. மம்டி எடுத்து 2 வருஷத்துக்கு அப்புறம் மம்டி பிடிக்கிற ம். விட்டு வேத்து கொட்டுது அப்படியே வேத்து. ம். கொட்டுது. ஆமா, ஒரே ஆள் தான். ம். பக்கத்தால இருக்கிறவங்களுக்கு ம். ஒண்ணுமே தெரியாது. அவங்களுக்கு ம். அப்புறம் என்ன, பனம்பழம் இது பனம்பழ சீசன். பனம்பழம் விழுந்துட்டு இருக்குது. ம். அப்புறம் ம். வேலியெல்லாம் தற்காலிகமா அந்த நைலான் நைலான் வேலி போட்டிருக்கிறோம். அதுவே 2 ம். வருஷத்துக்கு தாக்கு பிடிக்கும். அதனால இந்த சூட்டோட ஆள் உள்ள இருக்கிறனால இந்த சூட்டோட சூட அந்த புதரை எழுப்பி விட்டோம்னு வச்சுக்கோங்க, குளிர்ச்சியா மாறிடும். அந்த ம். புதர் வர்றதுக்கு தான் நான் படாது பாடு படுறேன். ஆள் இல்லாதப்ப அது பண்ண முடியாது. ம். இவங்க 2 வேலை வேற ஒரு வேலையும் பார்த்துட்டு இந்த வேலையும் பார்க்கறதுனால அவங்க வந்து கொஞ்ச நாளைக்கு இது ம். பாத்துக்கிறவா. அந்த கோழி வளர்க்குறாங்க. அந்த கோழி நாட்டுக்கோழி. அதுக்கு மரநிழல் வேணும். அது நாட்டுக்கோழிக்கு மரநிழல் வேணும். இப்ப அவங்களுக்காக மரம் வச்சு கொடுக்குறேன் நான். ம்ஹ்ம். சரி. அப்ப தண்ணி இருக்குது. நேத்து ஈரமா இருக்குது. அப்ப இன்னும் கொஞ்சம் அப்புறம் இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் நிரந்தரமா தண்ணி கொஞ்சம் அப்படியே லேசா கசிஞ்சிட்டே இருந்ததுன்னா, ம். புதர் வந்துடுதுன்னா அந்த புதர்ல போய் எல்லா கோழியும் போய் அடைஞ்சதுன்னா அதுக்கு தேவையான உணவுலாம் அது கிடைக்கும். ம். இதெல்லாம் ஒரு ஐடியா. அப்ப ம். இத வச்சுக்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா, அந்த உயிர் வேலி எழுப்பிட்டுன்னு வச்சுங்க. பனைமரம் கொண்டு போய் போட்டாச்சு. பனைமரம் முளைச்சிருச்சு. அதுக்கு தண்ணி இல்ல. இப்ப அதுக்கு தண்ணி தினம் கட்டுற ம். மாதிரி பண்ண சொல்லிட்டு சொட்டு நீர் போட்டா அப்படி சொட்டு நீர் போட்டா 1/2 மணி நேரம் அது ஓடுச்சுன்னா அவ்வளவுதான். மற்றபடிக்கு எந்த வேலையும் இல்ல. இன்னைக்கெல்லாம் அறிவியல் வளர்ந்துருச்சு. ம்ஹ்ம். அவ்வளவுதான். யாரும் எந்த வேலையும் செய்ய தேவை. பொத்தா நம்பினா போதும். அந்த மாதிரி பண்ணி விட்டாச்சு. ம்ஹ்ம். வீட்ல இருந்தே இப்ப நானே இங்க இருந்தே வந்து பொத்தா நம்பினா அங்க மோட்டார் ஓடுது. ம். 1/2 மணி நேரம் ஓடுச்சுன்னா போதும். அந்த ஈரப்பதம் எப்பயுமே சாகாம இருந்ததுன்னா அப்படியே ஈரத்துல வர 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 ஒரு தடவை நினைச்சு விட்டோம்னா தினம் 1/2 மணி நேரம் நினைக்க அது வந்து பூமி காயவே காயாது. காயவே. ம். காய அப்ப காயாது. உயிர் நல்லா உற்பத்தி ஆயிரும். அப்ப என்னாகும், அப்புறம் அந்த ம். கொடா மாதிரி நல்லா புதர் வந்ததுக்கு அப்புறம் அந்த வரப்பே வந்து அந்த ம். 3 அடி 4 அடி வரப்பு பூரா எப்பவும் ஈரம் இருந்துட்டே இருக்கும். அப்போ எல்லா மரங்களும் செழித்து வளர ஆரம்பிக்கும். எல்லா மரங்களும். ம். ம். செலுத்து வர ஆரம்பிச்சுரும். ஆமா. நுண்ணுயிர் ம். நிறைய பெருக. நிழலே படாத பொழுது அந்த பூமியே ம். காயாது. அப்புறம் அந்த நைட்ரஜன் அதிகமா உற்பத்தி ஆகும். நைட்ரஜன். அதிகமா உற்பத்தி அப்ப ஆகும். நம்ம எப்படி சுத்தமாகறப்ப நைட்ரஜன் உற்பத்தி ஆகும்போது அந்த ம். நிழலடி இருந்து ம். ஈரப்பதம் இருந்ததுன்னா உள்ள நிறைய மண்புழு, நல்ல கிருமிகள் வந்து அந்த தாவரத்துக்கு குளிர்ச்சி உண்டாக்கும். குளிர்ச்சியில தான் ஒரு சுமாரான நடுத்தரமான குளிர்ச்சியில தான் நம்ம உடம்பு எப்படி வேலை செய்யுது அது மாதிரி தான். இப்ப வந்து என்ன பண்ணனா, பண்ணோம்னா, இப்ப வந்து நல்லா இருந்துச்சு. அந்த எலுமிச்சம்பழம் குடிக்கிறதுக்கு முன்னாடி வாந்தி எடுத்தாச்சு. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் ம். இந்த வடியெல்லாம் போயிடுச்சு, இந்த மயக்கம் ம். போயிடுச்சு. இருந்தாலும் அவங்க பார்த்துட்டே சரி இன்னும் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுல போய் சுடுதண்ணி வச்சுட்டு வந்தாங்க அவங்க. சுடுதண்ணி வச்சுட்டு ம்ஹ்ம். எலுமிச்சை பழத்தை கொடுத்தேன்னா புளிஞ்சிட்டு இந்த சக்கரையை போய் கொஞ்சம் கலக்கி எடுத்துட்டே வந்துட்டாங்க. கரெக்ட் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ம்ஹ்ம். நல்லா போயிடுச்சு. ஆனா இருந்தாலும் குடிச்சேன். அந்த வாந்தி வந்தோடனே நல்லா ஆயிடுச்சு. வாந்தி வந்தோடனே நல்லாயிடுச்சு. ஆனா வயித்துல ஒண்ணும் இல்ல. வயித்துல ஒண்ணும் இல்ல. அதான். ஒண்ணும் இல்லாம இருந்தா தான் அந்த விஷம் வெளிய வரும். அந்த விஷம் ம்ஹ்ம். வெளிய வரும். இப்ப மறுபடியும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன், இப்ப சும்மா இருக்க சரி அப்படின்னு சொல்லிட்டு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு நாட்டு சக்கரை ம். போட்டு கொஞ்சம் குடிச்சாச்சு. அவ்வளவுதான். இன்னும் முடிஞ்சு போகுது. இனி சாவும் கிடையாது, நோவும் கிடையாது. ஒண்ணும் கிடையாது. இப்ப அந்த அந்த இந்த அணுக்கரு நடிந்த விசைய நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ் வந்து வேகமா பரவிட்டு இருக்குது. இன்னைக்கு மட்டும் 3 பேர் விளக்கம் கேட்டிருக்காங்க.
வேகமா பரவுது. அது இன்னும் எப்படியும் 1,00,000 பேத்துக்கு போச்சுன்னா வந்தப்ப இன்னைக்கு பெருநகர் நல்ல வேலை பண்ணியிருக்காங்க. ப்ரொஃபசர் கேட்டிருக்காங்க. அதான் நம்ம ஐடியா கொடுத்தாச்சு. அது பேசும்போது நான் சொல்லிடுவேன். அது ரொம்ப சிம்பிள். 10 ரூபா இது எல்லாமே சிம்பிள். ஐடியா வந்து இயற்கையில் நமக்கு கொடுத்துருக்கிறத நம்ம அந்த வேகப்படுத்தல. எப்படி நம்ம வந்து வேகப்படுத்துறோம்? இந்த சீக்கிரம் வந்து நமக்கு நோய் நீங்க இப்போ நீங்க 15 வருஷமா சொல்றீங்க. அவங்களுக்கு பாரு 8 கிலோ குறைஞ்சிருக்குது. அவங்க எத்தனையோ முயற்சி பண்ணி 1 கிலோ கூட அவங்களால குறைக்க முடியல. இன்னைக்கு என்ன ஒருத்தரை காணோம். இல்ல சரி நீ கூப்பிடல நினைச்சிட்டு யாரோ விட்டாங்களா? இல்லைங்க ஐயா. நீங்க கூப்பிடலன்னு இருந்திருப்பாங்க. போன் வந்து நானே வந்தேன் ஐயா. ஆமா ஆமா. இப்ப அங்க 5G போட்டாச்சு. நீ அங்க போய் நீ வகுப்பு அங்கேயே எடுக்க அந்த லேப்டாப் நான் அடுத்த தடவை போறப்ப லேப்டாப் எடுத்துட்டு போயிருவேன். அங்க கேட்டேன் இல்ல 5G போட்டாச்சு அப்படின்னாங்க. ரைட் ரைட் ரொம்ப நல்லது போச்சு. இனிமேல் வந்து அங்கேயே வகுப்பு என்ன ஒரு 5G எடுத்துன்னு மரத்துக்கடையில் கூட வகுப்பு எடுக்கலாமே. நமக்கு என்ன இன்னைக்கு இன்டர்நெட் இருக்கிறதுனால அது இன்டர்நெட் இல்லாதனாலதான் கேட்டேன் 5G போட்டாச்சு. அவங்க இப்ப நம்ம தோட்டத்துக்குள்ளே 5G போட்டாச்சு. வீடியோ போட்டு வச்சு கேமரா போட்டாச்சு. விளக்கெல்லாம் போட்டாச்சு. எல்லாம் போட்டாச்சு. ஒரு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன். ஒரு கரெக்டா ஒரு 5 பேர் வந்து தாங்கலாம். அந்த அளவுக்கு வசதி இருக்குது. 5 பேரு சாலை வசதி, ரோடு வசதி எல்லாம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா அந்த மரபெல்லாம் முளைச்சிருச்சுன்னா எல்லாம் இயற்கை மரம், கடக்கா மரம் எல்லாம் அங்க 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 உங்க ஃபாரஸ்ட்ல பாண்டிச்சேரி ஃபாரஸ்ட்ல நாத்து இருக்கான்னு பார்த்து பையங்க. உங்க ஏதாவது உங்க உங்க யூனிவர்சிட்டியில நாட்டு பண்ணை இருக்குதுங்களா பெரியனுதல்? என்னங்க ஐயா? உங்க நர்சரி வச்சு நாட்டு பண்ணி இருக்குதா உங்க உங்க யூனிவர்சிட்டியில? நர்சரி இங்க நிறைய யூனிவர்சிட்டியில இருக்குது. அது அவங்க யூனிவர்சிட்டிக்கு மட்டும்தான். வெளியில நிறைய இருக்குதுங்க ஐயா. பிரைவேட் வேண்டாம். அது கவர்மெண்ட் இருந்தா ஃப்ரீயா கிடைக்கும். கிளாசிக் இருக்கு இங்க ஒண்ணு. அரசாங்க நர்சரி இருக்கான்னு பாருங்க. அரசாங்க நர்சரி ஃப்ரீயா வேண்டாம் ஒரு. ஆமா அது நல்ல நாட்டு ரக மரம். அதாவது மாம்பழம், கொய்யா, அப்புறம் கோணப்பிடிங்கான், அத்தி, ஆளு, அரசு, புங்கன், இச்சி இந்த மாதிரி 100 ஆண்டு மரத்தை வாங்கி நம்ம வைக்கணும். அது ஒரு 50 மரம் வைக்கலான்னு இருக்கேன். அது இப்ப நான் இங்க வாங்கினா அங்க எப்படி ஐயா பார்சல் பண்ண வருமாங்க ஐயா? அதெல்லாம் 100 ஆண்டு சாகாத மரங்கள். நம்ம வந்து விவசாயம் பண்ண போறது இல்லை. அந்த இடத்த பூரா அந்த ஒரு ஏக்கரை குளிர்ச்சி உண்டாக்கணும். குளிர்ச்சியா இருக்கு. யார் வந்தாலும் குளிர்ச்சியா இருக்கணும். இயற்கையான காய்கறி வந்து சாப்பிடணும். அதான். அப்ப மாமரம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா முதல்ல அரசு நர்சரி இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி 100 ஆண்டு சாகாத மரம் இருக்கான்னு பாருங்க. அது இருந்தா ஒரு 50 நாட்கள் எடுத்து நான் இதுல ஒரு வண்டியில ஒரு இதுல வச்சு விட்டுறலாம். இதுல பார்சல் அனுப்பிச்சு விட்டுறலாம். சரிங்க. அல்லது என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன நிறைய நப்பிட்டு டாடா ஏசியில போட்டு விட்டுறலாம். டாடா ஏசியில போட்டா நான் வாடகை கொடுத்துடலாம். சரி. டாடா சின்ன வண்டி இருக்குல்ல, டாடா ஏசி சின்னதா இருக்கும் இல்லையா, 3/4 டன் பிடிக்கிறது. அது ஃபுல்லா ஏத்தி பார்த்து வச்சுட்டு முதல்ல வீடு எடுத்து அனுப்புங்க. நான் பார்த்துட்டு பரிசீலனை பண்ணிட்டு அப்புறம் அதை யோசிக்கலாம். புரியுதா? இங்க ஒரு நர்சரி ஒர்க் பண்றவர் தெரியும். நான் கேக்குறேன். நல்லா பாப்பாரு மரம்லாம் கட்டி. எனக்கு வந்து 100 ஆண்டு இருக்கிற மரம் வேணும். அப்புறம் மூங்கிலு, அப்புறம் ஆப்பிள் மரம். அங்க பாண்டிச்சேரியில ஆப்பிள் விளையுன்னு சொன்னாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஆப்பிள் மரம் புரியுதுங்களா? ஆமா ஆமா. ஒரு கிராமத்துல ஒருத்தவங்க விளைவிக்கிறாங்க. ஆமா அந்த பொண்ணு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்குது. அந்த பொண்ணு என்னமோ பரிசுல பத்மஸ்ரீ விருது கூட, பத்மஸ்ரீயே பத்ம பூஷன் விருது கூட அந்த அம்மா வாங்குச்சு. ஆச்சரியமா இருந்தது. அது காஷ்மீர்ல விளையறத இப்ப எல்லா பக்கம் தமிழ்நாட்டுல மழை எல்லா பகுதியிலும் இந்த ஆப்பிள் மரத்தை விளைவிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆப்பிள் வந்து அகத்தூய்மைக்கு சிறந்த உணவு. தெரியுமா உங்களுக்கு? அப்படிங்களா? எங்களுக்கு இது வரைக்கும் சொல்லவே இல்லையே நீங்க சாப்பிட சொல்லி. நம்ம நாட்டுல விளையிலையே. அது எங்க அமெரிக்கால விளையுது, அங்க உள்ள காஷ்மீர் விளையுது. அதே எதுக்கு நாம தின்னுட்டு 200 ரூபா 300 ரூபா? நமக்கு வந்து தக்காளி மாதிரி கிடைக்கணும். எப்படி தக்காளி போதும்? தக்காளி மாதிரி கிடைக்கணும். விலை கம்மியா கிடைக்கணும். ஓகே ஓகே. அதே 200 ரூபா கொடுத்து வாங்கி தின்னுட்டு அந்த வேலை நமக்கு வந்து பணக்கார வைத்தியமே கிடையாது. அது நமக்கு முருங்காயே போதுமே. என்னது முருங்காய் மாங்காய் அகத்தூய்மை பாருங்க. இதுதான் நம்ப முடியுதா? முருங்காய் இந்த கூகுள் ஜெமினி, அப்புறம் மைக்ரோசாப்ட் கோபைலட் இதுக்கெல்லாம் ஒரு அறிவும் கிடையாது. அது குறிப்பா ஜெமினிக்கு ஒரு அறிவும் கிடையாது. பழைய கதைச்சு நம்மளோட கதை விடுது. என்ன சொன்னாலும் அவங்க திருந்த போறதில்ல. அவங்களை அங்க பழைய செய்தி தான் இருக்குது. அதனால வந்து நம்ம தான் அறிவாளின்னு அதுக்கு தெரியாது. பாருங்களேன். அது ஏதோ நம்ம கட்டுமையா பேசுறோம் இல்லையா? ஐயோ அலோபதியை கடுமையாக பேசுகிறார்கள், நாங்கள் இதெல்லாம் ஆதரிக்க முடியாது, புடலங்க முடியாது. யாரு கேட்டாங்க? அதாவது ஏஐ வந்து ஆதரிச்சா என்ன, ஆதரிக்காச்சு என்ன? ஏஐ ஒரு மெஷின். என்னது அது மெஷின். அது நம்ம ஆதரிச்சா ஆதரிக்க அதுக்கு என்ன அறிவு இருக்குது அதுக்கு? பாருங்க ஒரு மனுஷன் இவ்வளவு நான் பேசுறேன், இவ்வளவு வீடியோ பாக்குறேன்ல,
ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு எம்பிபிஎஸ் டாக்டரோ, ஒரு சித்தார்த் டாக்டரோ, ஒரு ஆயுர்வேத டாக்டரோ, ஒரு நேச்சுரோபதி எவனாச்சும் வாய் திறந்து கேட்கணும்னு பாருங்க, கேட்க மாட்டானுங்க. ஒருத்தரும் வரல ஐயா. நான் கூட அதான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஒருத்தரும் போன் பண்ணி எதுவும் சொல்லல. எவனும் வரமாட்டானுங்க. ஏன்னா இந்த புத்தகத்தை பார்த்தோன்னே செருப்படி கொடுக்க அவனுக்கு. என்னது? ம். ம். அதான் விஷயம். இப்பதாங்க ஐயா நீங்க வெங்கடேசன் ஐயா கூட இருக்கிற போட்டோ, அவர் கூட இருக்க அந்த அதெல்லாம் நீங்க பழைய கிளாஸ் எடுக்கிறது, ம் 2020ல எடுத்தது அதெல்லாம் பார்த்தாங்க ஐயா. எவ்வளவு வருஷமா இதே கிளாஸ் எடுத்துன்னு இருக்கீங்கல்ல ஐயா. நிறைய மாணவர்கள் பார்த்திருப்பாங்க. 9000 வீடியோ ஏத்திருக்குமா. இது வரைக்கும் 8950 வீடியோ ஏத்தியாச்சு. 90,000 வீடியோ இருக்கான். எங்க பையன் கூட பார்த்துட்டு சொன்னான் ஐயா. 90,000 9000 வீடியோ வீடியோ என்ன எத்தனை பேச்சு பேசியிருக்கணும். அதெல்லாம் அதை விட நீங்க செஞ்சிருக்க பாருங்க. அந்த பெரிய காரியங்க. சாதாரண விஷயம் இல்ல. பெரிய நிதல் கூட காமிச்சிருக்க பாருங்க. சாதாரண விஷயம் இல்ல. நீங்க 16 நீங்க இந்த 2 எல்இடி எடுத்து கொடுத்தீங்களா, 16ல இந்த எடுத்து கொடுத்தீங்களே, எரி வச்சு கொடுத்தீங்களா? அது சின்னதா ஐயா எடுத்துன்னு போக முடியுது. அதுவே நான் டிஃபன் பாக்ஸ்குள்ள வச்சு மூடிட்டு போன உடனே மேல உடைஞ்சு கீழே விழுந்துச்சு. அப்புறம் திருப்பி 2வது ஆஃபீஸ்ல உட்காந்து செஞ்சு எடுத்துன்னு போனேன். பதட்டம், வேற ஒண்ணும் இல்ல. பதட்டம், அது ஒரு பதட்டம். அது 16 எடுத்துட்டு போங்க. அடுத்தது நீங்க 16 எடுத்துட்டு போங்க. புரியுதா? ஓகேங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துருங்க. எல்லா டிபார்ட்மெண்ட் ஐயா இன்னொரு டிபார்ட்மெண்ட் அவங்களே கேளுங்க. நானு இன்னும் கொஞ்சம் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஐயா. இந்த தடவை நான் அந்த இத்தனைக்கும் அந்த சார்ட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்துன்னு பென் டிரைவ்ல காப்பி பண்ணி அவர் பென் டிரைவ்ல போட்டு தான் காமிச்சான் சிஸ்டத்துல. ஆ, பார்த்துட்டு நல்லா இருக்குது, புரோட்டோடைப் நல்லா இருக்கு, இது பெரிய லெவல்ல பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னு கேட்டாரு. நான் எனக்கு அதை சரியா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்ல, நீங்க ஐயா கிட்ட பேசுங்க, நான் எப்ப வேணா பேச சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் கொடுத்தாரு. சரி சரி. நான் பேசவா இல்ல அவர் ஏதோ கூப்பிடுவாரா? இப்படி நானே கூப்பிடட்டா? இல்ல இல்ல நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன் ஐயா, நீங்க பேசுங்க. ஆ, எப்ப வேணா நான் அவரை வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. நான் அவருக்கு கேள்வி கேட்டாருன்னா வாட்ஸ்அப்லயும் பதில் சொல்லலாம், நேர்லயும் பதில் சொல்லலாம். உங்ககிட்ட பேசுற மாதிரி அவங்ககிட்ட பேச வேண்டியது. அவருடைய மெயில் ஐடியில கூட மெயில் அனுப்ப சொன்னாரு. நான் அனுப்புறேன். சரி, நிறைவு செஞ்சு நீங்க பொதுவான விஷயம் பேசிச்சு. பாடம்லாம் எதுவும் கிடையாது. அவ்வளவுதான். நீங்க என்ன சாப்பிடுங்க. இப்ப இன்னைக்கு கொஞ்சம் தைரியம் வந்திருக்குமே. நீங்க அறிவியலுக்காக கொஞ்சம் இறங்கி வாங்க. நீங்க எப்படி இருந்தாலும் இது பரவிடும். அதனால நீங்க இப்ப நீங்க போனது பிசிக்ஸ் டிபார்ட்மெண்டா? பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ப்ரொஃபசர். அடுத்து நீ 2 பாக்கி இருக்கு, கெமிஸ்ட்ரி அண்ட் எலக்ட்ரானிக்ஸ். புரியுதா? கெமிஸ்ட்ரி எர்த் சயின்ஸ்ல ஒரு ப்ரொஃபசரை பார்க்கலான்னு இருக்கிறேன் ஐயா. அவரு இத மாதிரி நிறைய பேட்டர்ன் வாங்கியிருக்கிறாரு. அவரோட ப்ரொஃபைல் பார்த்தேன். அவரை பாக்குறேன் அடுத்த வாரம். பாத்துருங்க. இப்ப உங்களுக்கு தைரியம் வந்துருச்சு இல்லையா? அவ்வளவுதான். ஆமா. பேசி பழகுங்க. நான் சொல்றேன் இல்லையா, நான் என்ன காப்பி பண்ண அந்த காப்பி பண்ணி நீங்க பேசி பழகுங்க. இது நீங்க மருத்துவமா இருந்தா கூட ஏகப்பட்ட இது மனம் சம்பந்தப்பட்டது. இது முழுக்க அறிவு சம்பந்தப்பட்டது. இப்ப நாம நீர் மருத்துவம். ப்ரொஃபசர், நீங்க என்ன பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா? பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, எனக்கு எங்க வாத்தியார் சொல்லி கொடுத்தது தான் அப்படின்னு. இவ்வளவு நல்லா பிசிக்ஸ் பத்தி பேசுறீங்களே, இவ்வளவுன்னு எங்க ஆசான் அப்படி அப்படின்னு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டாரு. இவ்வளவு பிசிக்ஸ் விஷயம் சொல்றீங்களே நீங்க அப்படின்னு கேட்டாரு. இப்ப தெரியுதா என்னன்னு? அந்த ஒவ்வொருத்தரும் விஞ்ஞானி ஆகலான்னு சொல்ல, உங்களை பார்த்தோன்னே சொன்னோன்னே இன்னும் நீங்க பிசிக்ஸ் ஸ்டூடெண்டா மாறிட்டீங்களா அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு செய்திகள் நீங்க அந்த தெரிந்து கொள்ள வேண்டியது மட்டும் தெரிஞ்சிருக்கிறீங்க. நீங்க கண்டதெல்லாம் பேசல, எது பேசணும் பேசிருக்கோம். அதுதான் அறிவாளிகளுக்கு தேவையானது. புரியுதா? சும்மா பேசுறது என்பது வேற, கண்டுபிடிச்சு கையில கொடுத்து ப்ராஜெக்ட் கொடுத்து இது இப்படித்தான், இது குவாண்டம், இந்த பீட்டா டேக்கல வேலை செய்யுது அப்படின்னு பேசிட்டீங்க பாருங்க. ஆச்சரியம். சரி, என்ன பேசுறீங்க மட்டும் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க, பதிவு பண்றேன். நான் இப்ப இது அணுக்கரு நலிந்த விசையோட புரோட்டோடைப். அருமை. அணுக்கரு நலிந்த விசையோட புரோட்டோடைப் அருமையா சொல்லியிருக்கேன். தொடக்கமே அற்புதம். அப்புறம் இதுல இப்ப இந்த பேட்டரி பழசு. இதை எடுத்து இதுல கார்பன் இருக்கு. இது ரெண்டுத்துலயும் கிராஃபைட் சேர்த்த உடனே அது உள்ள இருந்து கிராஃபைன் ஒர்க் ஆகி க்ளோஸ்டு சர்க்கியூட் எலக்ட்ரிசிட்டி தொடர்ந்து கொடுக்குது. இது 6 நாள்ல இருக்க வேண்டியது இது 120 நாள் வரைக்கும் எல்லாரும் வச்சிருக்காங்க. நான் ஒரு 25 நாளா இது வச்சுருக்கிறேன். இப்ப இன்னொன்னு இந்த க்ளோஸ்டு சர்க்கியூட்னு சொல்றது ஓபன் சர்க்கியூட்னு சொல்லணும். என்னது? ஓபன் சர்க்கியூட் தான் நீங்க பேசணும். ஓபன் சர்க்கியூட்னா வெளியிருந்து உறிஞ்சிருது. அது உதாரணம் சூரிய தகடு. பேப்பர் வச்சிட்டு பேசினா கரெக்டா பேசினா. அப்ப கையில பேப்பர் வச்சிட்டு பேசினா அந்த பேப்பரை வச்சு பேசுங்க. என்ன அதுதான் நீங்க பேசணும். நீங்க சொந்தமா பேச வேண்டாம். சொந்தமா பேசணுங்கிறது நிறைய புலமை இருக்கணும். என்னது சார்? புலமை வேணுங்க. கண்டுபிடிச்சா மட்டும் பத்தாது. அதுக்குதான் கையில பேப்பர் வச்சுட்டு அவருக்கு ஒரு பேப்பர் கொடுத்து அதே பேப்பர் நீங்க படிக்கணும். அதுதாங்க அவரு பென் டிரைவ்ல போட்டு பாத்துட்டாரு. அதுதான் புத்திசாலித்தனம். நான் கூட மார்க் பண்ணி இதை மட்டும் அனுப்பிச்சா போதுன்னு ஒரு 4 டிக் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். இதை மட்டும் அனுப்புங்க அப்படின்னு போட்டிருந்தேன். நான் மெயில் ஐடியில எல்லாம் அனுப்பிச்சிடுறேன்.
இல்ல இல்ல அது சரி, எல்லாம் புரிஞ்சிட்டீங்க. அவர் பார்த்துட்டு அவர் பேர் என்னம்மா? அவரு கோகுல்ராஜ். ஆ சொன்னீங்க 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 கூகுள் அவர் சிங்கப்பூர்லாம் போயிட்டு வந்தவர் தானே? ஆமா ஆமாங்க. ஆ, ஒரு ஆமாங்க. நோபல் பரிசு விஞ்ஞானியோட அவர் பேரு என்ன தெரியுங்களா? போட்டார். 2007 நோபல். அவர் பயங்கரமான கண்டுபிடிப்பு. நம்ம நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு அது ரிலேட்டட் தான். அவர் பார்த்து இந்த பேராமேக்னட் அப்புறம் வந்து டயாமேக்னட் வச்சு தான் பண்றாரு. அதாவது மின்சாரத்தை வந்து காந்தத்தை வைத்துக் கொண்டு ஃபிரிக்ஷனை குறைக்க முடியும்னு கண்டுபிடிச்சு அதுக்கு நோபல் பரிசு வாங்கினார். இப்போ 2007. ம். இப்ப நாம என்ன பண்றோம், பேராமேக்னட் போய் நாம அந்த இப்ப அடுத்தது நீ கொஞ்சம் விளக்கமா பேசுறப்போ அத நீங்க இந்த என்ன என்ன எழுதி கொடு, அது என்ன என்ன கொடுக்குறீங்களோ அந்த பேப்பர் அவங்களுக்கும் இருக்கணும், நீங்களும் வச்சுக்கணும். அதே பேப்பரை வச்சு நீங்க அப்படியே வாசிச்சுட்டு முடிஞ்சு போச்சு. இது வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. அணுக்கர் நடிந்த விஷயம் அற்புதமான பாயிண்ட். இதுதான் விஷயமே. அது தமிழ்லயும் இருக்குது, ஆங்கிலத்திலும் இருக்குது. அதே ஆங்கிலத்தில் நீங்க அப்படியே ஏஐல போட்டு அது ஆங்கிலம் அப்படியே தமிழ், அவங்க அப்படியே அற்புதமா அதை தமிழ்ல கொடுத்தீங்கன்னா நல்லா புரியும். தமிழ்ல கொடுத்தா தமிழ் தமிழ் படிக்கிறவர் தான் ஐயா. ம் அருமையா அதை படிச்சு காமிச்சிட்டீங்க. ரொம்ப நல்லது. சிறப்பா செய்யுங்க. தொடர்ந்து அடிக்கடி அவரை சந்திச்சு பேசி விளக்கம் சொல்லுங்க. இன்னும் இது ஐயா இந்த மாதிரி ஒரு 16 எல்இடி வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படி சொல்லுங்க. அடுத்த போறப்போ இது வந்து 3 எல்இடி 16 எல்இடி இருக்கிற போட்டோவையும் அவர்கிட்ட காமிச்சேன். நீங்க அனுப்பிச்சிருந்தீங்களா? இப்ப பாருங்க, இப்ப ஓடிட்டு இருக்குது. இன்னையோட 7 நாள் முடிஞ்சு போச்சுங்க. இன்னும் பேட்டரி குறையவே மாட்டேங்குதுங்க. ஆச்சரியமா இருக்குது. பேட்டரி 6 மணிய வேலை என்னைய வேலை வாங்குது. நான் கூட செத்து போகணும்னு பார்த்தா இந்த சாக மாட்டேன்டா அப்படிங்குது. என்னது அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன், நீ கண்டுபிடிச்சிருக்கடா அவனை, நீ வெளிய இருந்து எனர்ஜி எடுக்க சொல்லி என்னை மாத்திருக்க, அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன்டா. அது ரெட் லைட் வேற வச்சிருக்கா. ரெட் லைட் வந்து பயங்கரமா மின்சாரம். கிரீனு இதெல்லாம் வந்து குறைஞ்சேன் தான் எடுக்கும். ஆனால் ரெட் வந்து பாத்தீங்கன்னா கண்ணு அதிக மின்சாரம் குறைந்த வெளிச்சம். என்னது அதிக மின்சாரம் குறைந்த வெளிச்சம். வீட்டுல ரெட் லைட் போட்டு பாருங்க, பயங்கர கரண்ட் இடுங்க. ஆனா கண்ணே தெரியாது. அவ்வளவு மட்டரகமானது. போது இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. அதை வந்து இன்ஃப்ராரெட்னு சொல்லுவாங்க. விண்வெளியில இருந்து வரக்கூடியது எல்லாமே ஸ்பேஸ்ல இருந்து வர்றதுதான். நம்ம நல்ல வேலை இந்த இயற்கை தாய் என்ன பண்ணிருக்கானா நமக்காக இந்த கிராஃபைட்டை கண்டுபிடிச்சு கொடுத்துட்டு போயிருக்கா. இவங்க விட்டுட்டானுங்க எல்லாருமே. இப்பதான் இதை கண்டுபிடிச்சானுங்க. கிராஃபைட்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு சிறப்பு பண்புகள் இருக்குன்னு சொல்லி 2010 நோபல் பரிசு வாங்கினாரு ஆண்ட்ரூ கீம். அவரு கண்டுபிடிக்கலாம் கூட நான் கண்டுபிடிச்சிருவேன். நானு கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஆமா, ஏன்னா எனக்கும் ஆண்ட்ரூ கீமுக்கும் எனக்கு 1983, 1979, 1934 என்ரிகோ ஃபெர்மி இந்த மாதிரி பீட்டா டிகே இந்த அணுக்கர் நடிந்த விஷயம் இருக்குன்னு சொல்றாரு. அது ஆமா, அவர் சொல்றது கரெக்ட் தான் சொல்லி 40 வருஷம் கழிச்சு ஒரு 3 விஞ்ஞானிகள் எல்லாருமே நோபல் பரிசு விட்டுரு விஞ்ஞானிகள். ஆமா இப்படி ஒண்ணு இருக்கு, இது காரணமே பீட்டா டிகே காரணமே வந்து இந்த மாதிரி தானாவே செல்ஃப் ரொட்டேஷன் ஆகுது, அது உண்மைதான், ஆனா பல ஆயிரம் ஆண்டுகள் ஆகும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி தியரி ப்ரூவ் பண்ணதுக்கு நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. எவனும் புரோட்டோடைப் கிடையாது, ஒரு புடலங்கா கூட அவங்க செய்யல. அதுக்கப்புறம் இது உண்மைதான் சொல்லிட்டு சரி அது ஏன் நடக்குது, அது எப்படி அந்த பவர் வருது, அதுக்கு வெயிட் கொடுக்கறதாரு, அந்த வெயிட்டை சுமந்துட்டு போறதாரு, பவர் கொடுக்கறதாரு, எப்படி இது நடக்குதுன்னு சொல்லிட்டு 1983 கார்லு ரூசியா, சைமன் வாண்டர்மீர்னு 2 விஞ்ஞானிகள். அவங்க யார் தெரியுமா? உலக புகழ்பெற்ற சுவிட்சர்லாந்து இருக்கக்கூடிய உலக புகழ் சென் அமைப்பு, அதாவது அட்டாமிக் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். அதோட ப்ராஜெக்ட் ரேடு 1 லட்சம் கோடி இருக்கும். சாதாரண கிடையாது. பூமிக்கு அடியில பனிமலையில சுவிட்சர்லாந்துல பிரான்ஸ்ல உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு பக்கத்துல ஐரோப்பா நாடுகள், அதுல பூமிக்கு அடியில வட்ட வடிவத்துல சுரங்கம் 30 கிலோமீட்டர் அகலத்துல சுரங்கம், வட்டத்துல சுரங்கம் வச்சு அதுல பல ஆயிரம் கோடி பல நாடுகள் அதுக்கு முதலீடு பண்ணிருக்காங்க. அதாவது இந்த பார்ட்டிகள் எப்படி நடந்ததுன்னு அதுதான் நம்ம கிட்ட நடக்குது. அவங்க கண்டுபிடிச்சு சொன்னாங்க ஆமா அது உண்மைதான் அப்படின்னு. அப்ப வந்து போசான்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி ஜெட்டு போசான்னு ஒண்ணு இருக்கு, அது துகள் தான், அதுதான் இதை இப்படி மாத்துது. அப்புறம் கடைசியில 2012 ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடிதான், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிதான் 2012 தான் வந்து இதுக்கெல்லாம் யாரா காரணம் அப்படியே காடு பார்ட்டிகள்னு கண்டுபிடிச்சாங்க. அது உலகம் பூரா பேசப்பட்டது. காடு பார்ட்டிகல் உலகம் பூரா பேசினானுங்க. 2012 பார்த்து எங்க பார்த்தாலும் பிசிக்ஸ் மாஸ்டர்ல இருந்து டிவில இருந்து காடு கடவுள், அது கடவுள் துகளும் கிடையாது, ஒரு புடலங்கம் கிடையாது, அது தப்பா வச்சு விட்டான். அதுக்கு பேரு தொலைந்து போன, இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத தொலைந்து போன பொருள்னு அர்த்தம். அது பேர் காடமன் பார்ட்டிகல். நீங்க காடமன் போட்டு பாத்தீங்கன்னா தொலைந்து போன, காணா போன, கண்டுபிடிக்க முடியாத அப்படின்னு அர்த்தம். இந்த பிரிண்ட் அடிக்கிற என்ன பண்றேன், காடுன்னு பேர் வச்சு விட்டான். என்னது சரி, இதை பத்தி மறுபடியும் நாளைக்கு காலையில் பேசுவோம். நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஐயா காய்ச்சல்லாம் சரியாயிடுச்சு ஐயா. 3 நாள் இன்னைக்கு நீரதம் போட்டு காலையில இருந்து கொஞ்சம் வயிறு வலியா இருந்தது ஐயா. நீங்க இது வகுப்பு வரலையா, அதனால கேட்க முடியல என்னால. இப்போ ஈவினிங் கொஞ்சம் குறைஞ்சிச்சு ஐயா.
அப்படி எதோ கேட்கறதா இருந்தா நீங்க சாதாரண ஆ. தொலைபேசியில் கூப்பிட்டு கேட்கலாம். இனி வந்து இப்ப தோட்டத்துக்கு போறதுனால எடுக்கல. இப்ப தோட்டத்துல 5G ஆ. போட்டாச்சு. நாளைக்கு போய் நான் ஆ. எடுத்துட்டு போய் செக் பண்ணணும். லேப்டாப் எடுத்துட்டு போய் நம்பர் எல்லாம் சரி, வாங்கிட்டு சரிங்க. வந்துட்டேன். ஆமா. அது நாளைக்கு சரிங்க. நீங்க இனிமேல் வந்து அப்படி ஏதாவது இருந்து ம். எல்லாமே டெலகிராம்ல வந்துருங்க. எங்க டெலகிராம் எப்ப எல்லாருமே டெலகிராம்ல வந்துருங்க. அப்படி இல்லைங்க புரியுதா? ஐயா. நீங்க தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லியிருக்கீங்க ஐயா. நம்ம தொந்தரவு பண்ணக்கூடாது இல்லைங்களா? அதனால தான் நான் பண்ணலையா. ஆமா, அதனால ஆமாமா. அது கேட்டுருந்தேன். சரிதான். ஆ. அது சரிதான். ஆ. அது சரிதான். ஏன்னா நமக்கு ம். அலைபேசி தொடர்பு இல்லாதனாலதான் நான் சொல்லிட்டு போறது. இனி அங்க ம். போய் நாளைக்கு 2 நாள் நாளைக்கு மறுபடியும் நாளைக்கு போறேன். மழை எல்லாம் பெஞ்சிட்டு இருக்குது. லேசா அப்புறம் இந்த பணம் சரிங்க. விடாம போடணும். அங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னா அப்படி ஏதாவது இருந்தா நீங்க வாட்ஸ்அப் ம். டெலகிராம்ல வந்தீங்கன்னா டெலகிராம் வந்து எடுத்துட்டே இருக்கு. நான் வந்து கையில சாதாரண ம். தொலைபேசி வச்சிருக்கேன். அது வந்து வாட்ஸ்அப் போட மாட்டேன். ஏன்னா இங்க ஆமாங்க. லேப்டாப்ல போட்டா வாட்ஸ்அப்ல வேலை செய்யாது. வாட்ஸ்அப்ல போட்டா லேப்டாப் இது ஒரு மானங்கட்ட பொழப்பு. இந்த வாட்ஸ்அப். ம். வாட்ஸ்அப்ப பெரிய புடுங்கித்தனம் சரிங்க. பண்ணுவானுங்க. ஆனா டெலகிராம் முடியல எதுல வேணாலும் வேலை செய்யும். நீங்க அப்படி கூப்பிட்டு சாதாரண தொலைபேசியில கூப்பிட்டு கேட்கலாம். அது ஒண்ணும் தப்பு இல்ல. சரிங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் சரிங்க. பிரச்சனை இல்ல. சரி வச்சிடறேம்மா. ஆனா நாளைக்கு குறைஞ்சிருச்சு ஐயா. ம். அதெல்லாம் சரிங்க. நல்லா இரு. ஏங்க நீங்க தான் வைத்தியரா ஆ. நம்ம நானே இன்னைக்கு ஆமாங்க. நீங்களே இன்னைக்கு என்ன கடுமையான உடல்நலி பெறேன். அதெல்லாம் இந்த வீடியோ எடுக்கவே இல்ல. ம். ஆ, ஆ. அந்த என்ன பண்ணேங்கிறத மட்டும் வீடியோ போயிட்டு இருக்குது பாருங்க. அது மட்டும் போட்டிருக்கேன். ம். அதான் பண்ணி. சரி சரிங்க. மறுபடியும் பேசுவோம்.